அனைவருக்கும் வணக்கம். சர்க்கரை நோயாளிகள் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டில் வேலை செய்கிற, இல்லைன்னா ரெகுலராக ஆஃபீஸ் போகிற, நான் எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கிற சர்க்கரை அளவு குறையாதுங்க. தனியாக நேரம் ஒதுக்கி உடற்பயிற்சின்னு ஒன்று பண்ணுறப்ப தான் உடல் இருக்கிற சர்க்கரை அளவு குறைந்து சர்க்கரை கண்ட்ரோல் ஆகும். சரி, எக்ஸசைஸ் பண்ண எது கரெக்டான நேரம் அப்படின்னா இதில் நேரம் காலமெல்லாம் முக்கியம் இல்லைங்க. எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மனசு மட்டும் உங்ககிட்ட தெளிவாக இருந்தால் நீங்கள் தாராளமாக எக்ஸசைஸ் பண்ணலாங்க. நீங்கள் காலையிலேயும் பண்ணலாம், சாயந்தரமும் பண்ணலாம், நைட்டும் பண்ணலாம், சாப்பிட்டுட்டும் பண்ணலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பண்ணலாம். ஆனால் வயிறு முட்டை சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. அதே போல் நீங்கள் காலையில் வாக்கிங் போக ஒரு நாள் மிஸ் ஆச்சு அப்படின்னா அதை ஈடுகட்டுறதுக்கு நீங்கள் சாயந்தரமோ நைட்டோ தாராளமாக வாக்கிங் போகலாம். இதே வெளியூர் போனீங்கன்னா கூட அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் ஏரியாவில் வாக்கிங் போனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு தடவை இந்த பழக்கத்தை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு கேப் விடாதீங்க. என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா இருக்கிறதுலையே பெஸ்ட்டு பயிற்சி நீச்சல். உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சதுனாலோ அல்லது நீச்சல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னாலோ வாரத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ நீங்கள் தாராளமாக நீச்சல் பண்ணலாம். மற்ற நாட்களில் என்ன பண்ணலாம்னா ஒன்றா நடைப்பயிற்சி பண்ணலாம், இல்லைனா சைக்கிள் ஓட்டலாம். எது பண்ணாலும் 20 நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் வேகமாக தான் பண்ணணும்னு கிடையாது, மெதுவாக கூட பண்ணலாம். சரி, இளம் வயது பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 45 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் கூட எக்ஸசைஸ் தாராளமாக செய்யலாம். இதில் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த 45 நிமிஷம் வரைக்குமோ அல்லது 20 நிமிஷம் வரைக்குமோ நீங்கள் நிறுத்தக்கூடாது. அதாவது இடையில இறங்கி கடையில் பொருள் வாங்குறது, இல்லை எதிரில் வரவங்க கிட்ட பேசுறது, அந்த மாதிரியெல்லாம் நடைப்பயிற்சியின் போது எக்ஸசைஸின் போது செய்யக்கூடாது. இது வரைக்கும் நான் பேசினது கார்டியோ அப்படிங்கிற உடற்பயிற்சி வகை பற்றி தான். இதுக்கு மேலே டம்பிள்ஸ் அப்படிங்கிற உபகரணத்தை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய வெயிட் தூக்கக்கூடிய பயிற்சியும் இருக்குது. இதுவும் நல்ல பலன் தரும். இது டம்பிள்ஸ் காசு செலவு பண்ணி வாங்க விருப்பம் இல்லாதவங்க வாட்டர் கேன் வச்சு கூட நீங்கள் அதை டம்பிள்ஸ் மாதிரி தூக்கி நம்ம எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஈவன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற பேஷண்ட்ஸ் 2 பயிற்சியுமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். வயசான பேஷண்ட் நடக்க முடியாமல் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டிலையே படுத்துட்டு கை காலை தூக்கிறது, காலை மடக்கி நீட்டுறது, அந்த மாதிரி பயிற்சிகளும் தாராளமாக செய்யலாம். சில பேஷண்ட்ஸ்க்கு சேரில் உட்காந்து பண்ண முடியும் அப்படின்னா சேரில் பண்ணுற உடற்பயிற்சி எக்ஸசைஸ் நிறைய யூடியூப்பில் இருக்குது, பார்த்து பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நாங்கள் சொல்லித்தரோம், தாராளமாக பண்ணலாம். அது போக நம்ம ஹாஸ்பிட்டல்லே லேடிஸ்க்குன்னு ஜிம் தனியாக நடத்துகிறோம். அதில் விருப்பமுள்ள சுகர் பேஷண்ட்ஸ் கலந்து பயிற்சி பண்ணி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதா? நோயை கட்டுப்படுத்த நீங்கள் செய்த முயற்சிகள் என்ன? உங்கள் வெற்றி கதையை எங்கள் வீடியோவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வீடியோ மற்ற சர்க்கரை நோயாளிக்கு உபயோகமாக இருக்கும். விருப்பம் உள்ளவர்கள் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.